வாப்பா என்று அவனை வரவேற்றார். உள்ளே வந்தவன் அன்னைக்கு நடந்த பிரச்சனையில் என்ன சொல்லுவாரோ என்று நினைத்து கொண்டே வந்தவன் அப்படி ஒரு விஷயம் நடக்காத மாதிரி அவர் நடந்துக்கிட்டார். என்ன சாப்பிடுற என்றார். எதுவும் வேணாம் சார். சார் எல்லாம் வேண்டாம், அங்கிள்னு கூப்பிடு. இன்டர்காமில் ஃபோன் செய்து 2 காஃபி சொன்னார். முதல்ல இதை குடி, அப்புறமா எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். காஃபியை குடிச்சு முடித்தாங்க. அவனை பற்றி விசாரித்தார். படிப்பு தொழில் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டவர் மெதுவாக பேச ஆரம்பித்தார். நீ வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் கிருஷ்ணா என்றார். சொல்லு, உனக்கு என்ன தெரியணும்? கேளு, நான் சொல்கிறேன் என்றார். அவன் கேட்ட கேள்விகளுக்கு நிதானமாக பதில் சொன்னார். அவன் பேசும்போது குறுக்கிடாமல் கேட்டுக்கொண்டிருந்தார். அங்கிள், கௌதம் ரொம்ப நல்லவன். அவன் அன்னைக்கு உங்ககிட்ட மோசமாக நடந்துக்கிட்டது கூட எங்கே நீங்கள் கீர்த்தனாவை கூட்டிகிட்டு போயிடுவீங்களோ அப்படிங்கிற பயத்தில் தான் என்றார். அவர் சிரித்து கொண்டே தெரியும் என்றார். கௌதம் கீர்த்தனாவும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் உண்மையான அன்பு வச்சுருக்காங்க. அவங்களுக்குள்ள தேவையில்லாத ஈகோ தான். அதை சரி பண்ணி அவங்க 2 பேரையும் நல்லபடியாக வாழ வைக்கணும் என்றான் கிருஷ்ணா. அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க என்றான். ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தவர், நான் சொல்கிற மாதிரி செய்ப்பா. அவங்க 2 பேரையும் இந்த பூஞ்சோலை கிராமத்துக்கு அனுப்பிவை என்றார். பூஞ்சோலை கிராமமா? இந்த பேரை நான் கேட்டிருக்கேன், ஆனால் இது எங்கே இருக்குது அப்படின்னு தெரியல. இந்த ஊருக்கு நான் எப்படி அவங்கள அனுப்புறது என்றான் கிருஷ்ணா. இந்த ஊருக்கு போய் வந்தாலே கௌதமோட எல்லா சந்தேகத்துக்கும் ஒரு முடிவு கிடைச்சிரும் என்றார் கீர்த்தனாவின் அப்பா. எப்படியாவது அவங்கள அந்த ஊருக்கு அனுப்பப்பாரு என்றார். சரி அங்கிள், நான் கிளம்புறேன் என்றான் கிருஷ்ணா. அவனிடம் எல்லாவற்றையும் சொன்னவர் ஒரு முக்கியமான உண்மையை மட்டும் மறைத்து விட்டார். கிருஷ்ணா காரில் வரும்போது யோசித்து கொண்டே வந்தான். இவங்களை எப்படி அந்த ஊருக்கு அனுப்புறது? கௌதம் கிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டான், கீர்த்தனாவும் ஒத்துக்க மாட்டா. இதெல்லாம் நடக்கிற கதையா? அந்த ஊரில் என்ன மர்மம் மறைஞ்சு கிடக்குது? கடவுளே, நீ தான் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும் அப்படின்னு அவன் வேண்டினது கடவுளுக்கு கேட்டுடுச்சோ என்னவோ. உடனே ஒரு வழி கிடைச்சிது. அவன் வீட்டுக்கு வரும்போது விசிட்டர் ஹாலில் ஒரு 3 பேர் வெள்ளை வேஷ்டி சட்டையோட உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க எதிரில் மாதவி உட்காந்துட்டு இருந்தா. அவள் பக்கத்திலேயே கௌதமும் இருந்தான். வருஷம் நடக்கிற இந்த சித்திரை திருவிழாவுக்கு நீங்கள் மட்டும்தான் வரீங்க. இந்த வருஷம் தம்பிங்கனையும் கூட்டிக்கிட்டு வாங்க. அவங்க சின்ன பசங்களாக இருக்கும்போது வந்தது, அதுக்கப்புறம் வரவே இல்லை என்றார் ஒரு பெரியவர். சித்திரை திருவிழாவா? அப்படின்னா அது எங்கே நடக்கும் என்றான் கிருஷ்ணா. நம்ம கிராமத்தில் தான்பா என்றார் பெரியவர். எந்த கிராமம் என்றான் கிருஷ்ணா. அட, நம்ம பூஞ்சோலை கிராமம்தான். கிருஷ்ணாவின் மண்டையில் டிங் என்று மணி அடித்தது. நினச்சது உடனே நடக்குது என்று நினைத்தவன், கண்டிப்பாக இந்த தடவை நாங்கள் குடும்பத்தோடு திருவிழாவுக்கு வரோம் என்று வந்தவர்களிடம் சொன்னான். திருவிழா செலவுக்கு என்று வந்தவர்களிடம் 2 லட்சம் ரூபாய் செக் போட்டு கொடுத்தார்கள். வந்தவர்களும் சந்தோஷமாக கிளம்பி போய்விட்டார்கள். இப்போது மாதவி கேட்டாள், எல்லோரும் கிளம்பி போயிட்டா பிஸ்னஸை யார் பார்க்கறது? சரி, எல்லாரும் போக வேணாம், கீர்த்தனாவும் கௌதமும் மட்டும் இந்த தடவை போயிட்டு வரட்டும் என்றான். அதெல்லாம் சரிப்பட்டு வராது. வழக்கம் போல் நானே போயிட்டு வரேன். 10 நாள் எல்லாம் பிஸ்னஸை விட்டு போக முடியாது. வேணும்னா நீ அத்தை கூட போயிட்டு வா என்றான் கௌதம். இவன் ஒருத்தன் எது சொன்னாலும் ஏடாகுடம் பேசிக்கிட்டு போகிறதே இவனுக்காகத்தான் என்று நினைத்து கொண்டான். இவனை எப்படி பூஞ்சோலைக்கு அனுப்புவது என்று யோசித்து கொண்டே இருந்தான் கிருஷ்ணா. அவனுக்கு ஒரு யோசனை வந்தது. அதை செயல்படுத்த முடிவு செய்தான். கீர்த்தனாவை போய் பார்த்தான் கிருஷ்ணா. அவகிட்ட அவங்க அப்பாவை போய் பார்த்ததை பற்றியும் அவர் சொன்ன ஒரு சில விஷயங்களை பற்றியும் சொன்னான். சொல்லிட்டு நீயும் கௌதமும் எப்படியாவது அந்த ஊருக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னான். இப்போல்லாம் அவர் என்கிட்ட பேசுகிறதே கிடையாது. காலையில் சீக்கிரமாக ஆஃபீஸ் போயிட்டு ராத்திரி லேட்டாக தான் வராரு. நான் எப்படி அவர்கிட்ட போய் சொல்ல முடியும் என்றாள் கீர்த்தனா. அப்படி இந்த ஊரில் என்ன தான் இருக்குது என்றாள் கீர்த்தனா. எனக்கு நிஜமாக தெரியல. உங்கள் அப்பா என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, நானாக சொல்கிறத விட நீங்கள் அந்த ஊருக்கு போனீங்கன்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொன்னார். கௌதம் காலை சாப்பிடும்போது கீர்த்தனா அன்னத்திடம் பேசிக்கொண்டிருந்தாள். அக்கா, நீங்கள் கிராமத்துக்கெல்லாம் போயிருக்கீங்களா என்றாள். என்னம்மா இப்படி கேட்குறீங்க? நான் பிறந்து வளர்ந்து வாக்கப்பட்டது எல்லாமே கிராமம்தான். என்னதான் நம்ம சிட்டிக்கு பொழப்புக்கு வந்தாலும் நம்ம சொந்த ஊர் தான்மா. அதுவும் அது கிராமமாக இருந்தால் சொல்லவே வேணாம். அங்கே காலை வைக்கும்போதே நம் மனசுக்கு ஒரு தெம்பும் வந்துடும் என்றார் அண்ணன்.
அப்படின்னா என்னை ஒரு தடவை ஊருக்கு கூட்டிக்கிட்டு போகிறீங்களா? நான் இது வரைக்கும் கிராமத்தை பார்த்ததே இல்லை என்றாள். ஏம்மா, உங்கள் அம்மா அப்பாவுக்கு சொந்த ஊர் கிராமம் இல்லையா? நான், சங்கவி, அம்மா அப்பா பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த கௌதம் கிருஷ்ணாவிடம் அவளை கூப்பிடச் சொன்னான். சரி, நம்ம கிராமத்துக்கு போயிட்டு வரலாம். ஆனால் திருவிழா நேரத்தில் வேணாம், ஒரே கூட்டமாக இருக்கும். திருவிழா முடிஞ்சு அப்போது திருவிழாவுக்கு வேண்டாம். திருவிழாவுக்கு வழக்கம் போல் மாதவியத்தையே போயிட்டு வரட்டும். நாம் 3 பேரும் திருவிழா முடிஞ்சு போகலாம் என்று முடித்து விட்டான். மாதவி திருவிழா முடிஞ்சு 10 நாள் கழித்து வீட்டுக்கு வந்தாள். என்னம்மா, திருவிழாலாம் நல்லபடியாக முடிஞ்சுதா என்றான் கிருஷ்ணா. சிறப்பாக முடிஞ்சுது என்றாள் மாதவி. சாயந்தரம் வீட்டுக்கு வந்த கௌதம், நாளைக்கு நம்ம பூஞ்சோலைக்கு கிளம்பலாம். நாளைக்கு பூஞ்சோலை கிளம்பலாம் என்றான் கௌதம். எத்தனை நாள் என்றாள். அதுக்கு மேக்ஸிமம் 3 days, அதுக்கு மேலே பாசிபிள் இல்லை என்றார். அவளிடம் சொல்லிவிட்டு நேராக கிருஷ்ணா ரூமுக்கு போனான். நாளைக்கு காலையில் பூஞ்சோலைக்கு கிளம்பலாண்டா, நீ ரெடியாயிரு. நான் எதுக்கு, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க. நீ இல்லாமல் எப்படி? நீ கிளம்பு என்றான் கௌதம். சொன்னால் புரிஞ்சுக்கோ, நீ முதல்ல போ, நான் ஒரு 2 நாள் கழித்து கண்டிப்பாக வரேன். மாதவி கிட்ட 2 பேரும் போனாங்க. நாளைக்கு நாங்கள் பூஞ்சோலை கிராமத்துக்கு கிளம்புறோம் என்றான். எதுக்கு? ஏன்? இப்போ தான் நான் திருவிழாவுக்கு போயிட்டு வந்தேன், நீ வேற எதுக்கு என்றாள் மாதவி பதற்றமாக. அவங்க ஏன் இப்படி பதறாங்க என்று நினைத்தான் கிருஷ்ணா. அத்தை, நான் போகட்டுமான்னு கேட்கல, போகிறேன்னு சொன்னேன். நாளைக்கு நானும் கீர்த்தனாவும் மார்னிங் 10 மணிக்கு பூஞ்சோலைக்கு கிளம்பிடுவோம். கிருஷ்ணா 2 நாள் கழித்து வருவான். எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு படுக்க போயிட்டாங்க. என்ன நடக்க போகுதோ என்று அடிவயிற்றில் புளியை கரைக்க ஆரம்பித்தது மாதவிக்கு. அப்படி அந்த ஊரில் என்ன தான் இருக்கும் என்று தோன்றியது கீர்த்தனாவுக்கு. எப்படியாவது இந்த ட்ராவலில் கீர்த்தனாவை சமாதானப்படுத்தி நார்மலுக்கு கொண்டு வந்துடும் என்று நினைத்தான் கௌதம். கௌதமும் கீர்த்தனாவும் சந்தோஷமாக இருந்தால் போதும் என்று நினைத்தான் கிருஷ்ணா.